என் பேர் கார்த்தி. நான் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சமுத்திரத்தில் நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் செஞ்சுக்கிற ப்ராஜெக்ட் நேம் என்னென்னா ஸ்மார்ட் இரிகேஷன் சிஸ்டம், அதாவது நவீன நீர்ப்பாசன அமைப்பு. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் தண்ணி ஒரு முக்கியமான வளமாக மாறி வருது. இப்போ விவசாயம் நல்லா செய்யணும்னா தண்ணி ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த நிலையை சமாளிக்க மாடர்ன் டெக்னாலஜி மூலம் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் ஸ்மார்ட் இரிகேஷன் சிஸ்டம், அதாவது நவீன நீர்ப்பாசன அமைப்பு. இந்த திட்டத்தின் நோக்கம் என்னென்னா மண்ணில் இருக்கிற ஈரப்பதத்தை கணிச்சு தானாக நீர்ப்பாசனம் செஞ்சுக்கும். இதனால் தண்ணி வீணாகாது, விவசாய செலவு கம்மி. விவசாயிகளை இன்னைக்கு இருக்கிற நவீன காலகட்டத்துக்கு கொண்டு செல்வது இதோட நோக்கமே. இதனால் என்ன யூஸ்னா தண்ணியை சேமிக்கலாம். எப்படி சேமிக்கலாம்னா, இப்போ மண்ணில் ஈரப்பதம் இருந்துச்சுன்னா பம்ப் ஆன் ஆகாது, அதுவே மண்ணில் ஈரப்பதம் இல்லைன்னா பம்பு தானாகவே இயங்கும். இதனால் தண்ணியை மிச்சமாக வச்சுருக்கலாம். இந்த பம்பை யாரை இயக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதுவே இயங்கிக்கும். இதனால் என்னென்னா டைம் சேவ் ஆகும். திட்டத்தில் நாங்கள் என்னென்ன பயன்படுத்திக்கிறோன்னா, இதுதான் சாயில் மாஸ்டர் சென்சாரு, இது ஆர்டினோ போர்டு, இது ரிலே. இந்த சாயில் மாஸ்டர் சென்சார் எதுக்குன்னா மண்ணில் இருக்கிற ஈரப்பதத்தை கணிச்சு சொல்லும். ஆர்டினோ யூனோ எதுக்குன்னா இதுதான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது. ரிலே வந்து பம்ப் இயக்கிறதுக்கு. வாட்டர் பம்ப் எதுக்குன்னா தண்ணீரை பாசனத்துக்கு பம்பு செய்ய. நாங்கள் இந்த இதெல்லாம் இயங்குறதுக்கு கரண்ட் வேணும். அது வந்து 9 volt பவர் சப்ளை HW பேட்டரி எடுத்துக்கிறோம். அப்புறம் இந்த ஒயர்ஸ் தான் ஜம்பர் ஒயர்ஸு. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, சாயில் மாஸ்டர் சென்சார் வந்து மண்ணில் எவ்வளோ ஈரப்பதம் கணிச்சு சொல்லும். ரிலே வந்து இந்த இன்ஃபர்மேஷனை எடுத்துக்கிட்டு, இல்லை ஆர்டினோ வந்து இந்த இன்ஃபர்மேஷனை எடுத்துக்கிட்டு ரிலேவை இயக்குது. ரிலே மூலம் மண் வறண்டுச்சுன்னா ரிலே மூலம் பம்ப் இயங்குது. அப்போ மண்ணில் வந்து ஈரப்பதம் பம்பு தானாகவே நின்றுடும். இதனால் நம்மளால் 50% மேலே தண்ணியை சேமிக்கலாம். விவசாயிகள் வந்து நவீன முறையிலும் குறைந்த செலவிலும் பாசன வசதிகளை செஞ்சுக்கலாம். இது எதிர்காலத்தில் இன்னும் அட்வான்ஸாக செய்யலாம். எப்படின்னா GSM ஆடியோ நினச்சி SMS மூலம் பம்புலையே அடைஞ்சிக்கலாம். GSM ஆடியோனா குளோபல் சிஸ்டம் மொபைல். அது எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னா, இப்போ நம்ம எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் இப்போ நம்ம மண்ணில் ஈரப்பதம் கம்மியாச்சுன்னா SMS வந்து நம்ம அங்கேருந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம மொபைல் ஆப் மூலமும் நம்ம கண்காணிச்சிக்கலாம், பாசனத்தில் கண்காணிச்சிக்கலாம். சோலார் பேனல் மூலம் அங்கே மாற்றிக்கலாம். தேங்க்யூ.